அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சென்ற வகுப்புல நம்ம என்ன ஸ்கீம் பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, ரூகோ அப்படின்ற எஃப்எஸ்எஸ்ஐ இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திருந்தோம். ரூகோ அப்படின்ற ஸ்கீம பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு பின்னாடி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அது இந்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன இனிஷியேட்டிவ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஈட் ரைட் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இனிஷியேட்டிவ். ரூகோ இனிஷியேட்டிவ்ஸ 3 வகைகளா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். 3 வகைகளாக பிரிக்கிறாங்கன்னா என்னென்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு? சப்ளை சைடு இனிஷியேட்டிவா இருக்கலாம், டிமாண்ட் சைடு இனிஷியேட்டிவா இருக்கலாம், சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவா இருக்கலாம். இந்த ரூகோ அப்படின்ற ஸ்கீம் வந்து ஒரு சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ். பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வண்ணம் நம்ம என்ன பண்றோம், அந்த பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை யூஸ்டு குக்கிங் ஆயில பயோடீசலா கன்வெர்ட் பண்றோம். ஓகேங்களா? அதனால அது வந்து சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த ஈட் ரைட் இந்தியா, ஈட் ரைட் கேம்பஸ், ஈட் ரைட் ஸ்கூல் அப்படின்னு இந்த கிளாஸ்ல பார்க்க போற எல்லா இனிஷியேட்டிவ் டிமாண்ட் சைடு இனிஷியேட்டிவ். இந்த எல்லா இனிஷியேட்டிவ் நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20 இனிஷியேட்டிவ்ஸ்க்கு மேல எஃப்எஸ்எஸ்ஐல கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லா இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப சிஎஃப்எஸ்ஓ சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடுல டிஎன்எம்ஆர்பி தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ற போற எஃப்எஸ்ஓ எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இந்த 3 இதுலயுமே இந்த ஸ்கீம்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம்னா ஈட் ரைட் இந்தியா. ஈட் ரைட் இந்தியால தான் ஈட் ரைட் கேம்பஸ், ஈட் ரைட் ஸ்கூல் இது எல்லாமே ஒரு டிமாண்ட் சைடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருந்தோம், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருந்தோம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டு அது நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா கிளாஸ் எடுத்ததுல தான் நம்ம அதில் போட்டிருந்தோம். ஓகேங்களா? அதுல ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போறோம், இது முன்னாடியே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ரூகோ அப்படின்ற ஸ்கீமை பத்தி டோட்டலா. ரூகோ அப்படின்னா ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை நம்ம வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தப்பட்ட திருப்பி அதாவது 105 டிகிரி செல்சியஸுக்கு மேல 3 டைமுக்கு மேல ஒரு எண்ணெயை நீங்கள் கொதிக்க வைக்கும் பொழுது அந்த எண்ணெய் என்ன ஆயிடுதுன்னா கருப்படிச்சு போயிடுது. டார்க் அண்ட் மர்க்கி கலரா ஆகி போயிடுது. அப்ப அந்த டார்க் மர்க்கி கலர்ல இருக்கிற எண்ணெயை என்ன பண்ணணும், யூஸ்டு குக்கிங் ஆயில் அக்ரிகேட்டர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்குவாங்க. கலெக்ட் பண்ணி அதை வந்து பயோடீசலா கன்வெர்ட் பண்றாங்க. B20 டீசல் அப்படின்னா பயோடீசல் பிளெண்டிங் டீசல் அப்படின்னு சொல்லி பேரு. ஓகேங்களா? அந்த B20 டீசலா மாத்திடுறாங்க. இதனால சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ளூ கலர் ஃபிளேம் வர வரைக்கும் நீங்க அந்த எண்ணெயை கொதிக்க வைக்க கூடாது. கொதிக்க வச்சா இதாயிடும். டோட்டல் போலார் காம்பவுண்ட் யூஸ்டு குக்கிங் ஆயில் 25% மேல போச்சுன்னா அது வந்து பயன்படுத்துவதற்கு உகந்த எண்ணெய் இல்லை. டிபிசி அதிகமாச்சுன்னா அது வந்து எண்ணெயை வந்து பாதுகாப்பற்ற தன்மைக்கு வந்து மாத்திரும். அது வந்து லிவர் டிசீஸை உண்டு பண்ணும், ஆர்த்ரோஸ்க்ளீரோசிஸை உண்டு பண்ணும், அப்படிலாம் அல்சிமர் டிசீஸை உண்டு பண்ணும் அப்படின்லாம் பார்த்தோம். அடுத்து வந்து என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரூகோ அப்படின்ற ஸ்கீம்ல வேற ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. எஜுகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட், அடுத்து ஈகோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. இதே அன்யூஸ்டு குக்கிங் ஆயில் டிபிசி எவ்வளோ அப்படின்னு சொன்னா 15%, 15%, யூஸ்டு குக்கிங் ஆயில் 25%. யார் யாருக்கெல்லாம் இந்த யூஸ்டு குக்கிங் ஆயில சேமிச்சு வைக்கணும், மோர் தென் 50 லிட்டருக்கு மேல எண்ணெய் பயன்படுத்தப்படுற ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர், அதாவது கடைக்காரங்க சேமிச்சு வைக்கணும் அப்படின்றத லைசன்சிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 2011ல திருத்தம் கொண்டு வந்தாங்க. எப்ப திருத்தம் கொண்டு வந்தாங்க, ஜூலை 1, 2018. ரூட்கோ அப்படின்ற ஸ்கீம் வந்தது வந்து லான்ச் பண்ணது வந்து 10th ஆகஸ்ட் 2018. அந்த 10th ஆகஸ்ட் 2018 அப்படிங்கிறது என்னன்னா வேர்ல்டு பயோஃபியூவல் டே. எந்த டேல ரூகோ அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா வேர்ல்டு பயோஃபியூவல் டேல கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து டீப் ஃப்ரையிங் அப்படின்னா என்னன்னா 170ல இருந்து 180 டிகிரி செல்சியஸ் எண்ணெயை கொதிக்க வைக்கும்போது டீப் ஃப்ரையிங் ஆகுது. இப்ப டீப் ஃப்ரையிங், அந்த டீப் ஃப்ரையிங் 180 டிகிரி செல்சியஸ்ல ரிப்பீட்டட் ஹீட்டிங் பண்ணும்போது அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அல்டர் ஆகுது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த என்னென்ன இந்த ரூகோல சில மைனூட்டான விஷயங்களை பார்த்தோம். பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் 2 நாளைக்கு மேல வந்து வச்சிருக்க கூடாது. அடுத்து வந்து ஒன்லி ஒன்ஸ் தான். ஐடியல் வந்து ஒன்லி ஒன்ஸ் தான். ஆனா மேக்ஸிமம் 3 டைம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிளாக் மர்க்கி கலர் ஆயில் வந்துன்னா அதை எடுத்துடணும்னு சொல்லியிருக்கோம். ப்ளூ கலர் ஃபிளேம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். கீழே ஏதாவது கசாடு இருந்தா அந்த கசாடை எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஃப்ரைடு ஆயில ஒரே ஒரு டைம் கறி ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து ஐரன் பேனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப என்னென்ன கொஸ்டின் நம்ம வந்து ரிவிஷன் ஓரளவு பண்ணியாச்சு. என்னென்ன கொஸ்டின் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம், ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டட் பை எஃப்எஸ்எஸ்ஐ டு ப்ரோமோட் ரூகோ. ரூகோ அப்படின்னா ரீபர்பஸ் யூஸ்டு குக்கிங் ஆயில். ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்களா? இப்ப இந்த ட்ரிபிள் அப்படின்னா என்ன, எஜுகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட், ஈகோ சிஸ்டம். இந்த டேராடூன் பேஸ்டு இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் கன்வெர்ட் யூஸ்டு குக்கிங் ஆயில். யூஸ்டு குக்கிங் ஆயில வழக்கமா என்ன பண்ணுவாங்க, பயோடீசலா மாத்துவாங்க.
இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ்டு குக்கிங் ஆயில் அந்த டேராடூன் பேஸ்ட் இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் பேப்பர். பயோ ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், அதாவது விமானங்கள் இயங்குவதற்கு ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் தான் பயன்படுத்துறாங்க. அதுக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. த பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபார் ஃப்ரையிங் ஃபுட் இன்க்ளூட் ஆல் த ஃபாலோயிங் எக்ஸப்ட், அதாவது ஃப்ரையிங் ஃபுட்டை பயன்படுத்துறதுக்கு நிறைய இது இருக்கு. எக்ஸப்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. அப்படின்னா எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்களா பெஸ்ட் பிராக்டிசஸ்ல எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா, ரிமூவிங் ஃபுட் பார்ட்டிகல் ஃப்ரம் தி ஆயில் ஃப்ரீக்வென்ட்லி பிஃபோர் தி சார். ஃப்ரீக்வென்ட்லி பிஃபோர் தி சார் இது வந்து இருக்கு. இது இருக்கு. அடுத்து வந்து யூஸ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் சொல்லிட்டேன். ஐரன் பேனை பயன்படுத்தக்கூடாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து யூசிங் ஆயில் வித் விச் ஹேவ் ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட். ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிற ஆயில வந்து பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாம். ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிற ஆயில வந்து நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியா அதோட டிபிசி டோட்டல் போலார் காம்பனன்ட் மாறாது. அப்ப அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிசஸ் தான். லோ ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருந்தா ஈஸியா வந்து அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அல்டர் ஆயிடும். இப்போ மிக்சிங் த யூஸ்டு குக்கிங் ஆயில் வித் நியூ ஆயில் இன் தி ஆயில் கண்டெய்னர். யூஸ்டு குக்கிங் ஆயில நியூ ஆயில பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு தப்பான பிராக்டிசஸ். இப்போ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரூகோ அப்படின்றது லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 2011ல 50 லிட்டருக்கு மேல பயன்படுத்துறவங்க பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரூகோ அப்படின்ற ஸ்கீமை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா 10th ஆகஸ்ட் 2018 வேர்ல்டு பயோஃபியூல் டே அப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. FSSAI has a fixed total polar component vegetable oil. அசிஸ்டன்ட் எக்ஸாம் 2023 வெஜிடபிள் ஆயில டிபிசி எவ்வளவு இருக்குன்னா 25% இருக்கணும். அன்யூஸ்டு குக்கிங் ஆயில டிபிசி எவ்வளவுன்னா 15% இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஈட் ரைட் இந்தியா. ஈட் ரைட் இந்தியா நான் முன்னாடியே வந்து அந்த ஸ்லைட்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. முன்னாடியே ஸ்லைட்ல என்ன போட்டிருக்கேன், இந்த காந்திஜி படத்தை போட்டிருக்கேன். எதுங்க இந்த காந்திஜி படத்தை போட்டிருக்கேன்? காந்திஜி எப்பவுமே ஒரு சுதந்திர போராட்ட வீரர். காந்திஜி இந்தியாவுக்குள்ளார வந்த பிறகுதான் நம்மளுடைய சுதந்திர போராட்டம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எலைட் பீப்புள் மாடரேட்ஸ் சொல்லியிருப்போம். மாடரேட்ஸ் எல்லாமே பேப்பர், அதாவது பேப்பர்ல ஒரு விளம்பரப்படுத்தி பேப்பர் மூலயமா, அதாவது கான்ஸ்டியூஷன் பேஸ் மூலயமா தான் அவங்களுடைய இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க பெரும்பாலும் போராட்டங்கள் பண்ணதில்லை. ஆனா காந்தி வந்து எளிய மக்கள்கிட்ட போய் எளிய மக்களை பீப்புள் மூவ்மெண்ட் ஆக்கி, ஒரு விஷயத்த பீப்புள் மூவ்மெண்ட் ஆக்கி அது மூலயமா சுதந்திர போராட்டத்தை ஈர்த்தவர். அவரு தான் இந்த ஈட் ரைட் இந்தியா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் தோன்றதுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து காந்திஜி வந்து ஈட் ரைட் இந்தியா தோன்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாரு? காந்திஜி. அதாவது சத்தான உணவை சாப்பிடணும். ஈட் ரைட் இந்தியா, சாப்பிடுற உணவு சரியான உணவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஈட் ரைட் இந்தியால இது வந்து ஒரு பேசிக்கான டேட்டா தான். சேஃப் ஃபுட், ஹெல்தி டயட்ஸ், கிரிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட் of India, high burden of foodborne diseases, undernutrition, micronutrient deficiency, and growing incidence of obesity and non-communicable disease like hypertension, diabetics, heart-related disease. இது நமக்கு தேவையில்லை. என்னன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இதை நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இது ஏன் வந்து ஈட் ரைட்டா இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னா, குளோபல் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து எமிஷன் வந்து அதிகமா இருக்கு. நம்ம ஃபுட் வேஸ்ட்டை கொண்டு போய் கொட்டும் போது கிரீன் ஹவுஸ் கேசஸ் அது மூலயமா உருவாகுது. நம்ம உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணும் போதே நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட் பண்ணப்படுது. ஸோ அதனால வந்து இதை வந்து போட்டிருக்கோம். அப்போ ஈட் ரைட், நம்ம உண்ற உணவுப் பொருள் எப்படி இருக்கணும், அந்த ஈட் ரைட் இந்தியா அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் மூலமா என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னு தான் இங்க பார்க்க போறோம். நீட் ஃபோக்கஸ் ஆன் ஈட் ரைட் இந்தியா எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீட் டு ஃபோக்கஸ் ஆன் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் த்ரூ என்ஷூரிங் சேஃப் ஹெல்தி ஃபுட் ஃபார் ஆல் பீப்புள் இன் அண்ட் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் வே. என்ஷூரிங் சேஃப் ஹெல்தி ஃபுட் ஃபார் ஆல் பீப்புள் இன் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் வே. இதோட முக்கியமான இதே தான். நம்ம சேஃபான ஃபுட்டை உண்ணணும், ஹெல்தி ஃபுட்டை உண்ணணும், சஸ்டைனபிள் ஃபுட்டை உண்ணணும். ஓகேங்களா? ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி, ஈட் சஸ்டைனபிள். இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம். அதான் இந்த ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட் மூலயமா கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஜூலை 10, 2018. ஈட் ரைட் இந்தியா அப்படின்ற இதை வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜூலை 10, 2018. ரூகோ 50 லிட்டருக்கு மேல வச்சிருக்கிறவங்க எப்ப வந்து அந்த எண்ணெயை சேமிச்சு வைக்கணும் 50 லிட்டருக்கு மேல இருக்கவங்க சொன்னது ஜூலை 1, 2018. எப்ப வந்து ரூகோ அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா 10th ஆகஸ்ட் 2018. அப்பதான் வேர்ல்டு பயோஃபியூவல் டே 10th ஆகஸ்ட். இப்ப இந்த டேக்லைன் என்ன? ஈட் ரைட் இந்தியாவோட டேக்லைன் என்ன? சகி போஜன் வெகச்சர் ஜீவன். சகி போஜன் வெகத்தர் ஜீவன் அப்படின்றது முக்கியமா கேட்கலாம். சகி போஜன் வெகத்தர் ஜீவன். ஓகேங்களா? ஈட் ரைட் இந்தியா அடாப்ட்ஸ் இன்டகிரேட்டிவ் ஆர் ஹோல் ஆஃப் த கவர்மெண்ட் அப்ரோச், whole of the society approach, bringing all stakeholder together on a common platform. இப்போ ஈட் ரைட் இந்தியா வந்து என்னதுன்னா
எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்தாதான் உருவாக்க முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேரணும், யூனியன் டெரிட்டரிஸும் சேரணும், ஹோல் சொசைட்டி நான் மட்டும் சேர்ந்தா பத்தாது. சயின்டிபிக் கம்யூனிட்டியும் சேரணும், கன்சியூமர் ஆர்கனைசேஷனும் சேரணும், மக்களும் சேரணும். ஓகேங்களா? மக்களும் சேரணும். அதே மாதிரி லோக்கல் பீப்புள்ஸும் சேரணும். இது எல்லாமே சேர்ந்து கொலாபரேட்டிவா இது பண்ணாதான் இந்த ஈட் ரைட் இந்தியா அப்படின்ற அந்த கேம்பெயின் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஈட் ரைட் இந்தியாவோட முதல்ல என்ன வச்சு பார்த்தோம், ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி, ஈட் சஸ்டைனபிள். இதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ கொண்டு வந்தாலும் ஜூலை 10 2018. ஈட் ரைட் இந்தியா அடாப்ட் ஜுடிஷியஸ் மிக்ஸ் ஆஃப் ரெகுலேட்டரி, கெப்பாசிட்டி பில்டிங், கொலாபரேட்டிவ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஈட் ரைட் இந்தியாங்கிறது டைரக்டா எம்பவர்மெண்ட் மட்டும் கிடையாது, இதை எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க. ரெகுலேட்டரி நம்ம மூலயமா, சட்டங்கள் மூலயமா, ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மூலயமாவோ அல்லது டெசிக்னேட்டட் ஆபீசர் மூலயமாவோ ரெகுலேட் பண்றது. கெப்பாசிட்டி பில்டிங் அவங்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துது, நிறைய கிளாஸஸ் மூலயமா விழிப்புணர்வு ஏற்படுது. எல்லாரும் சேர்ந்து அவங்களை எம்பவர் பண்றது. அப்புறம் ensure that our food is good both of the people and the planet. பீப்புளுக்கும் அந்த உணவுப் பொருள் நல்லதா இருக்கணும். நம்ம தயாரிக்கிற உணவுப் பொருள் பிளானட்டுக்கும் சஸ்டைனபிள். அதாவது நம்மளுடைய பூமியை சுத்தப்படுத்தி அந்த உணவுப் பொருளை தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஈட் சஸ்டைனபிள் வேலை உணவை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்தர் இட் பில்ட்ஸ் அந்த கலெக்டிவ் ஆக்ஷன் ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் முன்னாடியே சொல்றேன். ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச், ஹோல் சொசைட்டி அப்ரோச், பிரிங் ஆல் ஸ்டேக் ஹோல்டர் டுகெதர் அப்படின்னா ஆல் ஸ்டேக் ஹோல்டர்னா யார் கவர்மெண்ட், ஃபுட் பிசினஸ், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன், எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல், டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் சிட்டிசன். இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அந்த ஈட் ரைட் இந்தியால முக்கியமா என்னன்னா, ஈட் ரைட் இந்தியா இஸ் அலைன்டு டு நேஷனல் ஹெல்த் பாலிசி. இதோ ஒரு கேட்கலாம், ஈட் ரைட் இந்தியா எதோட அலைன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நேஷனல் ஹெல்த் பாலிசி ஆஃப் 2017 வித் இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பிரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் கேர். பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொன்னா, பிரிவென்டிவ்னா நோய் வருவதற்கு முன்பே நம்ம வந்து பார்க்கணும். நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோய் வருவதற்கு முன்பே நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரிவென்டிவ் நம்ம உடம்பு முன்னாடியே பாதுகாத்து, நோய் வந்ததுக்கு அப்புறம் பாதுகாத்துக்கிறதுக்கு ரெண்டாவது விஷயம். நோய் வரதுக்கு முன்னாடி அது எப்படி இது பண்ணலாம். அப்போ வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மாத்தணும். உணவு பழக்க வழக்கங்கள் பாதுகாப்பான உணவு பழக்க வழக்கங்களா இருக்கணும். அதனாலதான் சொன்னேன், எவ்வளவு ஃபுட்பார்ன் டிசீஸ், அது எவ்வளவு கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சிலையில போட்டிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் என்னன்னா ஒரு ஓவர் வியூவை காட்டுறதுக்காக தான் போட்டிருந்தேன். இல்லைங்களா? ப்ரொமோட்டிவ் ஹெல்த் கேர் அண்ட் பிளாக்ஷிப் ப்ரோக்ராம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஈட் ரைட் இந்தியாவோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆயுஷ்மான் பாரத், போஷான் அபியான், அனீமியா முக்து பாரத், ஸ்வச் பாரத் மிஷன். இந்த 4 ஸ்கீமும் நேஷனல் ஹெல்த் பாலிசியோட தொடர்புடையது. இந்த ஈட் ரைட் இந்தியாவோடையும் தொடர்புடையது. ஆயுஷ்மான் பாரத், போஷான் அபியான், அனீமியா முக்து பாரத், ஸ்வச் பாரத் மிஷன். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு அசைன்மெண்டா கொடுப்பேன். நம்மளுடைய எஃப்எஸ்எஸ்சியோட தொடர்புடையதுல இதுல இருந்து கேட்கலாம். போஷான் அபியான் அப்படின்னா என்ன, ஆயுஷ்மான் பாரத்னா என்ன, அனீமியா முக்து பாரத்னா என்ன. அனீமியானா நம்மளுடைய ரத்த சோகை நோய் வராம பாதுகாக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு முக்கியமா ரத்த சோகை நோய் வரக்கூடியது, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த அனீமியா முக்து பாரத்ல என்ன இருக்கு, ஸ்வச் பாரத் மிஷன்ல என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பாத்துக்கணும். அந்த ஈட் ரைட் இந்தியால ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக அந்த ஸ்லைட போட்டிருக்கேன்னா, ஒரு ஒரு நிமிஷம், சாரி. ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல சில முக்கியமான அப்ரிவேஷன்ஸ் இருக்கு. இந்த முக்கியமான அப்ரிவேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹோல் ஆஃப் த சொசைட்டில யார் இருக்காங்க? நம்ம மட்டும் இல்ல, கன்சியூமர்ஸ். நம்ம எல்லாருமே கன்சியூமர்ஸ். அதாவது நம்மளும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். பிசினஸ் பர்சன் அசோசியேஷன், அதாவது ஃபார்மிங் அசோசியேஷன் இருக்கும். ஃபார்மர்ஸ், உணவுப் பொருளை தயாரிப்பவர்கள். சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி, சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இந்த நெட்ஸ்கோஃபேன் அப்படின்றதுக்கான விரிவாக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். நெட்ஸ்கோஃபேன் அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்னன்னா, நெட்வொர்க் ஆஃப் சயின்டிபிக் கோஆர்டினேட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். நெட்வொர்க் ஆஃப் சயின்டிபிக் கோஆர்டினேஷன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இதோட விரிவாக்கம். இதை வந்து விரிவாக்கத்தை கேட்கலாம். அடுத்து வந்து யூத், ஸ்கூல் காலேஜஸ்ல இருக்கிறவங்களும் ஒரு எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்க்கணும். அடுத்து வந்து பாலிசி மேக்கர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ். அந்த லபாஸ்னாங்கிறது லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அகாடமின்னு பேரு. யார் அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே லபாஸ்னால ட்ரைனிங் போவாங்க. இந்த லபாஸ்னால ட்ரைனிங் போய் அவங்களுக்கும் இதை வந்து கொடுக்கணும். நாளைக்கு அவங்க தானே பாலிசி மேக்கர்ஸ், ஒரு திட்டங்களை வரையறுக்க போறாங்க. அப்பதான் ஹோல் சொசைட்டி அப்ரோச் ஆகும். பிசினஸ் மேன்ஸும் இருக்கணும், ஃபார்மர்ஸும் இருக்கணும், சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கணும், யூத்ஸும் இருக்கணும், அந்த பாலிசி மேக்கர்ஸும் இருக்கணும். அடுத்து வந்து ஃபுட் நியூட்ரிஷன் ப்ரொஃபஷனல்ஸும் இருக்கணும். நெட்வொர்க் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இது வந்து சயின்டிபிக் கம்யூனிட்டி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். எஸ்சிஓ அப்படின்னா சயின்டிபிக் கம்யூனிட்டி, நெட்வொர்க் ஆஃப் சயின்டிபிக் கம்யூனிட்டி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். நெட்ப்ரோஃபேன், நெட்வொர்க் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். கன்சியூமர் ஆர்கனைசேஷன், நெட்கோஃபேன்,
நெட்வொர்க் ஆஃப் கன்சியூமர் ஆர்கனைசேஷன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இதான் அப்ரிவேஷன். இந்த அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். இதோட டேக்லைன் என்ன? சகி போஜன் பெஹத்தர் ஜீவன். இந்த ஈட் ரைட் இந்தியா, ஈட் ரைட் இந்தியாவோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்பாங்க. ஈட் ரைட் இந்தியாவோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மகாத்மா காந்தி. ஈட் ரைட் இந்தியாவோட இன்ஸ்பிரேஷன் மகாத்மா காந்தி. ஈட் ரைட் இந்தியா ஃபாலோஸ் மகாத்மா காந்தி ஃபுட் ஸ்டெப் டு மொபிலைஸ் த நேஷன் டுவார்ட்ஸ் சிங்கிள் கோல். நேஷன் வந்து ஒரு சிங்கிள் கோலுக்கு கீழே போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த. இட் ஏம்ஸ் டு பிரிங் ஆல் பீப்புள் ஆல் வாக்ஸ் லைஃப் டுகெதர் இன் ஜன் அந்தோலன் டுவார்ட்ஸ் ஏ ஹெல்தியர் லைஃபை நோக்கி போகணும். எல்லாருமே பீப்புள்ஸ் மூவ்மெண்டா இது வந்து மாறணும். ஜன் அந்தோலன் டுவார்ட்ஸ் ஏ ஹெல்தியர் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மகாத்மா காந்தி. ஜன் அந்தோலன் இது வந்து ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்டா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்தியர் அண்ட் ஹாப்பியர் இந்தியா. இன்ஸ்பிரேஷன் யார்? ஈட் ரைட் இந்தியாவுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா இது வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு பீப்புள் மூவ்மெண்ட்ஸ் டுவார்ட்ஸ் ஏ ஹெல்தியர் அண்ட் ஹாப்பியர் இந்தியா. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் பாலிட்டியில படிச்சிருப்பீங்க. அதுல இந்த காந்தியன் பிரின்சிபல்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கு. அந்த காந்தியன் பிரின்சிபல் என்னன்னா ஆர்டிகல் 47ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட் கன்சிடர் ரைசிங் த நியூட்ரிஷன் லெவல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பப்ளிக் ஹெல்த் தட் இஸ் பிரைமரி டியூட்டி. ஒரு அரசோடைய முக்கியமான கடனா ஒரு மக்களுடைய நியூட்ரிஷன் லெவல் அதிகப்படுத்தணும். அந்த நியூட்ரிஷன் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஈட் ரைட் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதோட கீ தீம்ஸ் என்னது? ஈட் ரைட் இந்தியாவோட கீ தீம்ஸ் என்னதுன்னா ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி, ஈட் சஸ்டைனபிள். ஈட் சேஃபா இருக்கணும். நம்ம பயன்படுத்தப்படுற உணவுப் பொருள் வந்து சேஃபா இருக்கணும். அதாவது பெர்சனல் ஹைஜீன். நம்ம உணவுப் பொருளை தயாரிக்கிறவங்க ஒரு ஹைஜீனா இருக்கணும். அவங்க வந்து எந்த கம்யூனிகபிள் டிசீஸும் இல்லாதவங்க உணவுப் பொருளை தயாரிக்கணும். அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் என்டரிக் வேக்சின் போட்டிருக்கணும். பர்சனல் ஹைஜீனா இருக்கணும். தாடி வச்சிருக்க கூடாது. கையில நெயில்ஸ் இருக்கக்கூடாது. ஹெட் கேப் போட்டிருக்கணும். உடம்புல ஏப்ரான் போட்டிருக்கணும். அப்பெல்லாம் பர்சனல் ஹைஜீன். அதான் ஷெட்யூல் 4 ரெக்குயர்மெண்ட்னு சொல்றாங்க. ஷெட்யூல் 4 ரெக்குயர்மெண்ட்டை பின்னாடி வந்து பார்ப்போம். இந்த ஷெட்யூல் 4 ரெக்குயர்மெண்ட்ல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. எப்படி வந்து ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கணும். குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்னா என்ன? ஜிஎம்பினா என்ன? குட் ஹைஜீன் ப்ராக்டிசஸ்னா என்ன? ஜிஹெச்பினா என்ன? சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே ஹசாப்னா என்ன? ஹசார்ட் அனலைசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்னா என்ன? அது மாதிரி ஹெச்எஸ்சிசிபியோட விரிவாக்கம் என்ன? ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிளான் எஃப்எஸ்எம்எஸ். ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த ஈட் சேஃப்னா பர்சனல் ஹைஜீன் முக்கியம். ஹைஜீன் அண்ட் சானிட்டரி ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபுட் சப்ளை செயின் கம்பாட்டிங் அடல்ட்ரேஷன் இல்லாம ஒரு ஃபுட் இருக்கணும். டாக்ஸின் இல்லாம ஒரு ஃபுட் இருக்கணும். கண்டாமினேஷன் இல்லாம ஒரு ஃபுட் இருக்கணும். ஃபுட் ஹசார்ட் இல்லாம ஒரு ஃபுட் இருக்கணும். அதான் ஈட் சேஃப். ஈட் ஹெல்தி அப்படின்னா ஈட் ஹெல்த்தினா ஒரே மாதிரியான ஃபுட் டயட் இருக்கக்கூடாது. டைவர்ஸ் டயட் இருக்கணும். பேலன்ஸ்டு டயட் இருக்கணும். டிரான்ஸ்ஃபேட் இல்லாம இருக்கணும். அது வந்து சுகர் அதிகமா எடுத்துக்கூடாது. சால்ட் அதிகமா இருக்கக்கூடாது. ஹை ஃபேட், சுகர், சால்ட் இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபோர்ட்டிஃபிகேஷனை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்து மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சியை வந்து குறைக்கிறது. இதெல்லாம் வந்து ஈட் ஹெல்தி. ஈட் சஸ்டைனபிள். நம்ம வந்து மேலை நாட்டு உணவுப் பொருட்களை இது பண்ணாம லோக்கல் அண்ட் சீசனல் ஃபுட்டை வந்து அதிகப்படுத்தணும். ப்ரிவென்ட் ஃபுட் லாஸ் மூலயமா என்ன ஆகுது? நிறைய ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்றது மூலயமா அதுவே கிரீன் ஹவுஸ் எமிஷனுக்கு காரணமா இருக்கு. அப்போ ஃபுட் லாஸும் ஃபுட் வேஸ்டையும் நீங்க வந்து இது பண்ணணும். வாட்டர் அந்த ஃபுட் வேல்யூ செயின்ல இருக்கிற வாட்டரை வந்து நீங்க வந்து இது பண்ணணும். யூஸ் ஃபெர்டிலைசர் அதிகமா போட்டு உணவுப் பொருட்களை நம்ம வந்து தயாரிக்கும் போது அது வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிறது. இப்போ வந்து கெமிக்கல்ஸை கம்மியா யூஸ் பண்ணணும். சேஃப் சஸ்டைனபிள் பேக்கேஜிங். பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இயற்கையான முறைகள்ல பேக்கேஜிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சேர்ந்தது தான் ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி, ஈட் சஸ்டைனபிள். இந்த 3 சேர்ந்தது தான் ஈட் ரைட் இந்தியா. இந்த 3 சேர்ந்த ஈட் ரைட் இந்தியாவை எப்படி வந்து காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, அடுத்து வந்து பாலிசி மேக்கர்ஸ் லபாஸ்னா இன்ஸ்டியூட்ல, அடுத்து வந்து அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறாங்க. இது எல்லாமே சேர்ந்ததான் இந்த ஈட் ரைட் இந்தியா ஸ்கீம். ஈட் ரைட் இந்தியா ஸ்கீமோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மகாத்மா காந்தி. ஈட் ஹெல்தி, ஈட் சேஃப், ஈட் சஸ்டைனபிள். லோகோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈட் ரைட் இந்தியாவுக்கு ஒரு பிளேட் வச்சிருக்காங்க. அந்த பிளேட் வந்து காட்டுறேன். இதான் ஈட் ரைட் இந்தியாவுக்கான பிளேட். இந்த ஈட் ரைட் இந்தியாவுக்கான பிளேட்ல ஒரு விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. எது வந்து ஈட் ஹெல்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஈட் ஹெல்தினா எதை அதிகமா கன்சியூம் பண்ணணும், எதை கம்மியா கன்சியூம் பண்ணணும், எந்தெந்த பொருளை எப்படி எடுத்துக்கணும். இப்ப இது எல்லா லோகோக்கும் நம்ம வந்து டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஈட் ரைட் இந்தியாக்கான லோகோ ஹெல்தி இந்தியன் தாலி பிளேட். இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஹெல்தி இந்தியன் தாலி பிளேட் டு என்ஷூர் பேலன்ஸ் அண்ட் ஹோல்சம் டயட் கம்ப்ரைசிங் ஆல் ஃபுட் குரூப் இன் தி ரைட் குவான்டிட்டி ஃபார் குட் ஹெல்த். ஆல் ஃபுட் குரூப் இருக்கணும், ரைட் குவான்டிட்டி இருக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டோம் சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் ஃபார் த கன்சியூமர். பாதுகாப்பான உணவு கொடுக்கறது மட்டும் ஃபுட் சேஃப்டி ஆக்டோட மேண்டேட்டரி கிடையாது.
ஹோல்சமா இருக்கணும். அந்த ஃபுட்ல வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹெல்தி இந்தியன் தாலி பிளேட் தான் அதோட லோகோவா இருக்கு. ஈச் கலர் அந்த பிளேட் காட்டினேன் தனியா காட்டும்போது இது கூட ஈச் கலர் செப்பரேட். ஈச் கலர் இன் தி லோகோ ரெப்ரசன்ட் த ஃபுட் குரூப் கரஸ்பாண்டிங் நியூட்ரியன் கேட்டகரி. எல்லா கலரும் ஒரு குறிப்பிட்ட நியூட்ரியன் கேட்டகரியை வந்து சொல்லக்கூடியது. தட் இஸ் ரிக்வயர்டு பை த பாடி. இப்ப சீரியல்ஸா இருக்கும். சீரியல்ஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு. பல்ஸ்ல வந்து என்ன இருக்கு? பல்ஸ்ல வந்து புரதம் இருக்கு. நமக்கு புரதம் கிடைக்குது. வெஜிடபிள்ஸ்ல என்னது? நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. வாட்டர்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ்ல ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த கலர் கோடட்ல இருக்கிறது ஒவ்வொரு ஃபுட் கேட்டகரி ஒவ்வொரு நியூட்ரியன்ட் இதை வந்து மென்ஷன் பண்ணுது. the size of the arc represent the proportion of the food group to be consumed. அந்த size of the arc எதை இது பண்ணுது அப்படின்னா proportion of the food to be consumed. ஓகேங்களா? ஈச் கலர் என்ன பண்ணுதுன்னா அதோட நியூட்ரியன் கேட்டகரி கரஸ்பாண்டிங் நியூட்ரியன் கேட்டகரியை இது பண்ணுது. அந்த சைஸ் ஆஃப் த ஆர்க் என்ன பண்ணுதுன்னா எவ்வளவு ப்ரொபோர்ஷன் நம்ம கன்சியூம் பண்ணணும், எவ்வளவு கன்சியூம் பண்ணா அது வந்து ஆப்டிமம் அப்படின்றது சொல்லுது. கிரீன் லீஃப் ரெப்ரசன்ட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன். அதுல இருக்கிற அந்த தாலி பிளேட்ல இருக்க கிரீன் லீஃப் எதை சொல்லுதுன்னா ரெஸ்பான்சிபிள் அண்ட் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து சொல்லுது. கன்செப்ஷன் டு ப்ரொடெக்ட் அண்ட் ஹெல்த் ஆஃப் தி பிளானட். ஓகேங்களா? இப்போ அந்த எல்லோ கலர் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு விஷயமும் ஈச் சைஸ் இதை ஒவ்வொரு கலரும் வந்து என்னதுன்னா ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டை பத்தி சொல்லக்கூடியது. அந்த சைஸ் ஆஃப் த ஆர்க்கும் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் உணவுப் பொருள் அப்படின்றத சொல்லக்கூடியது. கிரீன் லீஃப் வந்து சஸ்டைனபிளா நம்ம வந்து அந்த உணவுப் பொருளை தயாரிக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்ப இந்த எல்லோ கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, கிரீன் ப்ரௌன் கலர் இருக்கு. இது எல்லாமே என்னென்னத்தை குறிக்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லோ கலர் ரெப்ரசன்ட் சீரியல்ஸ் அண்ட் பல்சர். சீரியல்ஸ் அண்ட் பல்சர்ஸை வந்து எல்லோ கலர் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதை வந்து அடிக்குவேட் குவான்டிட்டி நம்ம கன்சியூம் பண்ணணும். டார்க் ப்ளூ கலர் என்ன பண்ணுதுன்னா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். அக்வா ப்ளூ எதாவது இது பண்ணுதுன்னா வாட்டர். இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸும் வாட்டரையும் நம்ம வந்து பிளண்டியா எடுத்துக்கணும். அதிகமா நம்ம உணவுப் பொருட்களை சேர்த்துக்கணும். கிரீன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கிரீன் அப்படின்ற கலர் இது பண்ணுது. கன்சியூம் லிபரலி. ப்ரௌன் கலர் என்னத்த இது பண்ணுதுன்னா மீட், ஃபிஷ், பவுல்ட்ரி டேக்கன் மாடரேட்லி. இது வந்து மாடரேட்டா நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ பிளண்டி அப்படின்னா மில்க், வாட்டர் இது வந்து பிளண்டியா எடுத்துக்கணும். சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லோ கலர் ரெப்ரசன்ட் அடிக்குவேட் குவான்டிட்டி எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லிபரலி அடிக்கடி எடுத்துக்கணும். கிரீன் ப்ரௌன் கலர் வந்து மீட், ஃபிஷ், பவுல்ட்ரி இது பண்ணுது மாடரேட்லி. பர்பிள் கலர் எதுனா ஃபார் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஹை இன் ஃபேட் அண்ட் சுகர். அதிகமா ஃபேட்டும் சுகரும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பர்பிள் வந்து இது பண்ணுது. அந்த பர்பிள் இது பண்ணும்போது அதை ஸ்பேரிங்லி அதாவது ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தாலி பிளேட் வந்து ஒரு லோகோ. அந்த லோகோல ஒரு கலரும் ஒரு இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அந்த 6 கலர் ஆல்சோ சிக்னிஃபை 6 டேஸ்ட் அஸ் பர் ஆயுர்வேதா. ஒவ்வொரு கலரும் 6 டேஸ்ட் வந்து இது பண்ணுது. இந்த நெசசரி ஃபார் எனர்ஜெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆன் தி மைண்ட் அண்ட் பாடி சஜஸ்டட் சரக் சம்ஹிதா. இந்த 6 கலரும் 6 டேஸ்ட் இது பண்ணுது ஆயுர்வேதால கொடுக்குறது. அந்த ஆயுர்வேதால எதை பத்தி சொல்லுதுன்னா சரக் சம்ஹிதாங்கிறது ஒரு புக்கு. அது வந்து நம்ம மைண்ட் பாடி இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பழங்கால வேத நூல்கள்ல ஒரு சரக் சம்ஹிதா அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. திஸ் இன்க்ளூட் ஸ்வீட், சோர், சால்ட்டி, பிட்டர், அஸ்டிஞ்சன், பஞ்சன் டேஸ்ட். 6 கலர் என்னன்னா ஸ்வீட் டேஸ்ட், சோர் டேஸ்ட், சால்ட்டி டேஸ்ட், பிட்டர் டேஸ்ட், அஸ்டிஞ்சன் டேஸ்ட், பஞ்சன் டேஸ்ட். அந்த 6 கலருக்கும் 6 இது நம்ம உடம்புல பண்ணுது. இந்த 6 சுவையும் 6 விஷயங்களும் நம்ம உடம்புல பண்ணக்கூடியது. ஈச் ஆஃப் தி 6 ஸ்டேட்ஸ் ஆர் ரிக்வயர்டு பை எவ்ரி ஒன் தோ ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் டிஃபர் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷனல் ஆர் ஹியூமன் டைப் ஆஃப் தி பர்டிகுலர் இண்டிவிஜுவல். ஒரு விஷயமும் ஒருத்தங்களுக்கு தேவை. இப்போ சுகர் இருக்கிறவங்க ஸ்வீட் அதிகமாக சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்க கூடாது. சோர் டேஸ்ட்டை பிட்டர் டேஸ்ட்டை அதிகமாக சேர்த்துக்கலாம் சுகர் இருக்கவங்க. அந்த 6 கலரும் 6 டேஸ்ட்டை இது பண்ணக்கூடியது. அதை வந்து சரக் சம்ஹிதால சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்வீட் டேஸ்ட் எதுங்க தேவைப்படுது? ஸ்வீட் டேஸ்ட் வந்து முக்கியமா நம்மளுடைய டிஷ்யூ எலமெண்ட்ஸ், நம்மளுடைய நரிஷ்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய மைண்டுக்கு. ஸ்வீட் நம்ம டக்குன்னு வந்து ரொம்ப இதா இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும். வந்து நம்ம டிஷ்யூ எலமெண்ட்ஸுக்கு குட் நரிஷ்மெண்ட்டுக்கு ஹார்மோனைஸ் மைண்டுக்கு ஸ்வீட் டேஸ்ட் பயன்படுது. சோர் டேஸ்ட் எதுனா டைஜஸ்டிவ் ஃபயர்ஸ் என்சைம். நம்மளுடைய இந்த சோர் டேஸ்ட் மூலமா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இது வந்து இது பண்ணுது. என்சைம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. சால்ட்டி டேஸ்ட் எதுக்குன்னா சால்ட்டி டேஸ்ட்டும் டைஜஷனுக்கு தான். கிளியர் த அப்ஸ்ட்ரக்ஷன் இன் தி சேனல் ஆஃப் தி பாடி, காஸ் ஸ்வெட்டிங். சால்ட் அதிகமா உப்பு எடுத்துக்கும் போது காஸ் ஸ்வெட்டிங், பிபி அதிகமாயிடும்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் த பவர் ஆஃப் த டைஜஷனுக்கு முக்கியமா சால்ட்டி டேஸ்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோர் டேஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஸ்வீட் டேஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். பஞ்சன்ட் டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் த மெட்டபாலிசம் and dilate channel in the body. Food with bitter taste eliminate the bacterial elements. Pungent taste வந்து dilate channel in the body, improve the metabolism. Bitter taste எதுக்கு
யூஸ் பண்ணுன்னா எலிமினேட் த பாக்டீரியல் எலமெண்ட்ஸ், பியூரிஃபை த பிளட், லைட் ஆன் தி டைஜஷன். பிட்டர் டேஸ்ட் பாக்டீரியா எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுது, பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுது, டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போ ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு. 6 கலரும் 6 டேஸ்ட்டை சொல்லுது. 6 டேஸ்ட் ஆயுர்வேதால சொல்லியிருக்காங்க. இந்த சரக் சம்ஹிதா அப்படின்றது இது பண்றாங்க. இந்த 6 டேஸ்ட் 6 கலரும் 6 டேஸ்ட்டை சொல்ற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டும் ஒருத்தங்களுடைய மெட்டபாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுது. ஸ்வீட் டேஸ்ட் எதுக்கு பயன்படுது, சோ டேஸ்ட் எதுக்கு பயன்படுது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இந்தியன் தாலி பிளேட்ல முக்கியமா சொல்லியிருக்கோம் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லோ கலர் சொல்லுது. பிங்க் கலர் வந்து ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஹை ஃபேட் இன் சுகர் கன்சியூம் ஸ்பேரிங்லின்னு சொல்லியிருக்காங்க. மில்க்கும் வாட்டரும் இது எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு, கன்சியூம் பிளண்டின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌன் கலர்ல இருக்கிறது மீட் அண்ட் ஃபிஷ் பவுல்ட்ரி, கிரீன் கலர்ல இருக்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? இந்த இந்தியன் தாலி பிளேட்டுங்கிறது லோகோ. இந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு இது இருக்கு. அந்த கிரீன் லீஃப் எதை பண்ணுதுன்னா சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷனை பத்தி சொல்லக்கூடியது. அந்த ஈட் ரைட் இந்தியால நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த ஈட் ரைட் இந்தியா ஸ்கீமுக்கு கீழே தான் நிறைய இது இருக்கு. இந்த ஈட் ரைட் இந்தியா அப்படின்ற ஸ்கீம் வந்து ஒரு டிமாண்ட் சைடு ஸ்கீம். டிமாண்ட் சைடு ஸ்கீம்னா இப்போ இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கேம்பஸ், ஈட் ரைட் கேம்பஸ் பில்டிங் கன்சியூமர் அவேர்னஸ். நம்ம கன்சியூமருக்கு டிமாண்ட் சைடு ஸ்கீம்னா கன்சியூமரை பத்தி சொல்லக்கூடியது. நம்ம என்ன பண்ணோம், ஈட் ரைட் கேம்பஸ் நம்ம ஆஃபீஸா இருக்கட்டும், ஒரு ஜெயிலா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கேம்பஸ் மாதிரி, கல்லூரிகளா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஒரு கேம்பஸ் முழுக்க வந்து ஒரு இது வந்து சரியான ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி, ஈட் சஸ்டைனபிள் இந்த ஃபுட் ஹேபிட்ஸை பத்தி சொல்லக்கூடியது ஈட் ரைட் கேம்பஸ். ஈட் ரைட் ஸ்கூல் ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்கூல்ல வந்து எது சத்தான உணவு பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈட் ரைட் ஸ்கூல். ஈட் ரைட் டூல் கிட்னு ஒன்று இருக்கு. ஈட் ரைட் டூல் கிட்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் உண்டு பண்ணக்கூடியது. இதெல்லாம் டிமாண்ட் சைடு இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? அப்ப இந்த ஈட் ரைட் இதுலயே ஈட் ரைட் இந்தியாலே நம்ம அடுத்து என்ன ஸ்கீம் பார்க்க போறோம்னா ஈட் ரைட் கேம்பஸ். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்போ வந்து ஈட் ரைட் இந்தியாலே வேற என்னென்ன ஸ்கீம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஈட் ரைட் டூல் கிட்டுங்கிறது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியது. ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி, ஈட் சஸ்டைனபிள் அதோட பழக்க வழக்கங்களை பத்தி. அடுத்து வந்து ஈட் ரைட் கேம்பஸ் அப்படின்னா ஐடி ஒர்க்கர்ஸ், ஸ்கூல், காலேஜஸ், ஜெயில்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து உணவு பழக்கங்கள், சத்தான உணவு பழக்கங்களை வந்து சொல்லக்கூடியது. ஈட் ரைட் ஸ்கூல்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஏற்படுத்தக்கூடியது. பிளிஸ்ஃபுல் ஹைஜீன் ஆஃபரிங் டு காட், அதாவது பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் நம்ம வழிபடக்கூடிய வழிபாட்டு தலங்கள்ல ஈட் ரைட் சரியான உணவு பழக்கங்களை சொல்லக்கூடியது போக் அப்படின்ற ஸ்கீம். பிளிஸ்ஃபுல் ஹைஜீன் ஆஃபரிங் டு காட். அடுத்து வந்து ஈட் ரைட் ஸ்டேஷன், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல நல்ல சத்தான உணவுப் பொருட்களை சொல்லக்கூடியது. ஹைஜீன் ரேட்டிங் அப்படின்றது ஒரு ஈட் ரைட் இந்தியாவுக்கு தொடர்புடைய ஒரு ஸ்கீம் தான். கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப், ஒரு ஸ்ட்ரீட்டையே வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட்லயே நல்ல உணவுப் பொருட்கள், பாதுகாப்பான உணவுப் பொருட்களை தரக்கூடிய அந்த ஸ்கீமும் வந்து ஈட் ரைட் இந்தியா கீழே தான் வருது. அதே மாதிரி கிளீன் ஸ்ட்ரீட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள், கிளீன் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் அப்படின்ற ஸ்கீமும் இந்த ஈட் ரைட் இந்தியா கீழே தான் வருது. இதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நிறைய ஸ்கீம்ஸ், இந்த எல்லா ஸ்கீம்ஸை பத்தி தான் நம்ம இனிமேல் பார்க்க போறோம் ஒரு வகுப்புலையும். அந்த ஈட் ரைட் இந்தியாலேயே ஈட் ரைட் கேம்பஸ், இது வந்து ஒரு டிமாண்ட் சைடு இனிஷியேட்டிவ். கன்சியூமர், அதாவது நம்ம எல்லாருமே கன்சியூமர் தானே, காலேஜ்ல இருக்கவங்க, ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாமே கன்சியூமர் தான். அந்த கன்சியூமருக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடியது இந்த ஈட் ரைட் கேம்பஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ். இந்த ஈட் கேம்பஸ் எஃப்எஸ்எஸ்சி ஏம் டு ப்ரொமோட் சேஃப், ஹெல்தி, சஸ்டைனபிள் ஃபுட் இன் தி கேம்பஸஸ். சச்சஸ் என்னென்ன கேம்பஸ்ல யூனிவர்சிட்டிஸா இருக்கலாம், காலேஜஸா இருக்கலாம், ஒர்க் பிளேசஸா இருக்கலாம், ஐடி பிளேசஸா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ், டீ எஸ்டேட்ஸ். முக்கியமா டீ எஸ்டேட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்க மாட்டோம். கீழே இதுல ஆப்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க ஈட் ரைட் கேம்பஸ்ல என்னென்ன வருதுன்னு. டீ எஸ்டேட்ஸ், ஜெயில் கூட வருது. ஜெயில் கூட கேம்பஸ்ல தான் வருது. இந்த எல்லாத்துக்குமே அவங்க அங்க எல்லாத்துக்கும் போயிட்டு அங்க அக்ராஸ் கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லா கேம்பஸ்லயுமே ஈட் ரைட், ஈட் சேஃப், ஈட் சஸ்டைனபிள் இந்த மூணுத்தை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் ஈட் ரைட் கேம்பஸ். ஓகேங்களா? இப்ப இந்தியால எத்தனை ஈட் ரைட் கேம்பஸ்னா 2935 செர்டிஃபைடு ஈட் ரைட் கேம்பஸ் இருக்கு. இதெல்லாம் கேட்கலாம். 2935 செர்டிஃபைடு கேம்பஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஈட் ரைட் கேம்பஸ் எதுனா ஐஐடி காந்திநகர். ஃபர்ஸ்ட் ஈட் ரைட் கேம்பஸ் ஐஐடி காந்திநகர். எவாலுவேஷன் கிரைட்டீரியா எப்படி இது பண்றாங்க? 4 கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. எவாலுவேஷன் கிரைட்டீரியா எப்படி அதை ஈட் ரைட் கேம்பஸ் சர்டிஃபை பண்ணுவீங்க? எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட். நம்ம எல்லாருமே வந்து நான் வந்து இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா இருக்கேன். நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரா இருக்கேன்னா தேர்ட் பார்ட்டி எல்லா விஷயத்தையும் என்னால பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி, பிரைவேட் ஏஜென்சி அவங்க எல்லாமே இது சம்பந்தமா வந்து முழுமையா படிச்சு ட்ரைனிங் அட்டன் பண்ணி அவங்க வந்து இதை ஆடிட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு கேம்பஸ் சப்போஸ் ஒரு காலேஜஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டியா நான் கொடுத்துட்றேன். அந்த ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டி அந்த காலேஜஸ்ல இந்த எல்லா கிரைட்டீரியாவும் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈட் ரைட் கேம்பஸ் இது வந்து சரியான உணவு உண்ணும் வளாகம்
அப்படின்ற அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த 4 பேராமீட்டர்ஸ் என்னது? ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ். எவ்வளவு ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க? ஹைஜீனா ஃபுட் குடுக்குறாங்களா? எல்லாருமே பெர்சனல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்றாங்களா? சானிட்டரி கண்டிஷன்ஸ மெயின்டெயின் பண்றாங்களா? ஓகேங்களா? அடுத்து வந்து அங்க வந்து ஃபுட் வேஸ்ட் இல்லாம இருக்கா? நம்ம பார்த்தோம்ல ஈட் சேஃப்னா என்ன? ஈட் ஹெல்தினா என்ன? ஈட் சஸ்டைனபிள்னா என்ன? ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களா? அங்க வந்து ரெடி டு ஈட் ஃபுட் அந்த பீஸா, பர்கர் அந்த மாரி தான் குடுக்குறாங்களா? அல்லது வந்து சீசனல் ஃபுட் நம்மளுடைய லோக்கல் ஃபுட் வந்து குடுக்குறாங்களா? இது எல்லா இதையுமே ஆராய்வாங்க. ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ், ஹெல்தி, என்விரான்மென்டலி சஸ்டைனபிள் ஃபுட் குடுக்குறாங்களா? அவேர்னஸ கிரியேட் பண்றாங்களா? ஃபுட் சேஃப்டி சம்பந்தமா? இது எல்லா இதையுமே கிரைட்டீரியாவா வச்சு, ஒரு செக்லிஸ்ட்ட இது பண்ணி, அங்க வந்து ஒரு ஆடிட்டர் போய் ஷெட்யூல் ஃபார் ரிக்வயர்மென்ட்ல எல்லாம் பார்த்து, அது எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஈட் ரைட் கேம்பஸ், சரியான உணவு உண்ணும் வளாகம் அப்படின்ற அந்த சர்டிபிகேட்ட நம்ம வந்து குடுக்குறோம். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். முதல்ல அவங்க என்ரோல் பண்ணணும். இந்த ஈட் ரைட் கேம்பஸ் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ண உடனே ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணி என்ரோல் பண்ணிட்டு, அடுத்து தேர்ட் பார்ட்டி ஆடிட் எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டர நம்ம வந்து அனுப்புவோம். ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டி அனுப்பி, அங்க வந்து போயிட்டு பார்ப்பாங்க. முதல்ல ஒரு ஆடிட் பண்ணிடுவாங்க. ஆடிட் பண்ணிட்டு அப்ப அந்த ஒரு கேம்பஸ்ல சப்போஸ் ஒரு யுனிவர்சிட்டில ஒரு கேன்டீன் இருக்கு அப்படின்னா, அந்த கேன்டீன்ல இருக்க எல்லாத்துக்குமே ஃபோஸ்டாக் ஃபுட் சேஃப்டி ட்ரெய்னிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ் சிஸ்டம் ஃபோஸ்டாக் சர்டிஃபிகேட் இருக்கா? அங்க வேலை பார்க்குற எல்லாமே ஃபோஸ்டாக் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஃபோஸ்டாக் ட்ரெய்னிங்க பத்தி பின்னாடி ஒரு வீடியோல பார்ப்போம். ஃபோஸ்டாக் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். அவங்க எல்லாத்துக்கும் உணவு தயாரிப்பதற்கான பேசிக் அறிவு இருக்கணும். அந்த 25 உணவு தயாரிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் அதாவது ஃபோஸ்டாக் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. இது பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம். அவங்க எல்லாமே ஃபோஸ்டாக் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஷெட்யூல் ஃபார் ரிக்வயர்மென்ட் குட் ஹைஜீன் பிராக்டிசஸ ஃபாலோ பண்ணணும். குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ ஃபாலோ பண்ணணும். பெர்சனல் ஹைஜீனா இருக்கணும். இது எல்லாமே இருந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட் பண்ணும்போது இது எல்லாமே இருந்துச்சுன்னா, ஓகே. நம்ம வந்து அது வந்து 5 ஸ்டார் 1ல இருந்து 5 ஸ்டார் வரைக்கும் குடுக்கலாம். இப்போ வந்து 3, 4, 5 ஸ்டார் இருந்ததுன்னா, அவங்களுக்கு இ டைப் கேம்பஸ் குடுத்துருவாங்க. இந்த 2, 1 இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து திருப்பி ஆடிட் பண்ணுவாங்க. திருப்பி அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. கைடன்ஸ் பண்ணி இது பண்ணணும். ஓகேங்களா? இஃப் அகைன் தேர்ட் பார்ட்டி ஆடிட் சேம் எஃப்எஸ்எஸ்ஐ எம்பனன்ட் ஏஜென்சி கிவிங் ரேட்டிங் 5 ஸ்டார் ஸ்கேல். இஃப் லெஸ் தென் 3 ஆர் மோர் ஸ்டார் இஸ் சர்டிஃபைட் 3 ஸ்டாருக்கு மேல இருந்ததுன்னா ஈட்ரேட் கேம்பஸ் அப்படின்ற இதை கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆடிட் போவாங்க. ஆடிட் போய் இருக்கிற குறைபாடுகளை சொல்லுவாங்க. இருக்கிற குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டார் அலகேட் பண்ணுவாங்க. 3 ஸ்டாருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஈட்ரேட் கேம்பஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 3 ஸ்டாருக்கு கீழே இருந்தா அவங்களுக்கு திருத்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? இந்த சர்டிஃபிகேட் ஈட்ரேட் கேம்பஸ் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட் எத்தனை வருஷத்துக்கு வேலிட் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு வேலிட். ஒவ்வொரு வருஷமும் ரெனியூவல் பண்ணணும். இந்த ஈட்ரேட் கேம்பஸ் அதாவது இந்த கேம்பஸ் வளாகத்துக்குள்ளார பெரும்பாலான மக்கள் எங்க இருக்கிறாங்க? நம்ம வந்து வீட்ல இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாமே காலேஜஸ் அந்த இதுல தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஆரஞ்ச் புக் அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆரஞ்ச் புக்ல எஃப்எஸ்எஸ்ஐ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு புக் ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட் இன் ஒர்க் பிளேஸ். ஓகேங்களா? ஆரஞ்ச் புக் எதை பத்தி சொல்லுதுன்னா ஒர்க் பிளேஸ்ல ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட் இன் ஒர்க் பிளேஸ். இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலாம். ஆரஞ்ச் புக்கு, பிங்க் புக்கு, அடுத்து வந்து ஆரஞ்சு எல்லோ புக்கு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு புக்கு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். இப்ப எப்படி சர்டிஃபை பண்றாங்க? இல்ல ஒர்க் பிளேஸ், இன்ஸ்டிடியூஷன், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஜெயில்ஸ், டீ எஸ்டேட் இது எல்லாமே வருது. ஈட் சேஃபா இருக்கணும், ஈட் ஹெல்தியா இருக்கணும், ஈட் சஸ்டைனபிளா இருக்கணும், பில்டிங் அவேர்னஸை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க என்ரோல் பண்ணணும். செல்ஃப் அசஸ்மெண்ட் அவங்களே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து அவங்க எல்லாத்துக்கும் வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்கப்படணும். ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் 25 அங்க வேலை பார்க்குறவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அட்லீஸ்ட் 4 பேராவது ஃபோஸ்டாக் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அந்த ஃபோஸ்டாக் ட்ரைனிங் முடிச்சவங்கள ஃபுட் சேஃப்டி சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபைனல் ஆடிட் இருக்கிற குறைபாடுகள்லாம் கண்டுபிடிச்சு இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபைனல் ஆடிட் பண்ணிட்டு 1ல இருந்து 5 ஸ்டார் வரைக்கும் ஒதுக்குவாங்க. 3 ஸ்டாருக்கு மேல போய் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கு. அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் அவங்க வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஆடிட் பண்ணும்போது அவங்க 3ல இருந்து 5 ஸ்டாருக்குள்ள வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈட்ரைட் கேம்பஸ் அப்படின்ற அந்த சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. இதான் அந்த ஈட்ரைட் சர்டிபிகேட். ஈட்ரைட் கேம்பஸ் சர்டிபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ என்ன இருக்கு? ஃபார் த பீரியட் ஆஃப் செப்டம்பர் 11, 2023 டு செப்டம்பர் 10, 2025 இது வந்து 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி உள்ள சர்டிபிகேட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. சரியான உணவு உண்ணும் வளாகம். இப்போ ஈட்ரைட் கேம்பஸ் அப்படின்ற அந்த சர்டிபிகேட் கொடுத்தா என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி சொன்னா எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே வந்து நம்ம எங்களுக்கு ஈட்ரைட் கேம்பஸ் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹைஜீனா தான் உணவுப் பொருளை தயாரிக்கிறோம்.
சேஃபா தான் உணவுப் பொருளை தயாரிக்கிறோம், சஸ்டைனபிளா தான் உணவுப் பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்றதுக்கான முன்மாதிரி இந்த ஈட் ரைட் கேம்பஸ் சர்டிபிகேட். இது ரொம்ப முக்கியமா யூஸ்ஃபுல்லான சர்டிபிகேட். இன்னும் 2 வருஷம் வேலிடிட்டி உள்ள சர்டிபிகேட். அடுத்து வந்து ஈட் ரைட் ஸ்கூல். முன்னாடி என்ன பார்த்தோம், ஈட் ரைட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈட் ரைட் கேம்பஸ்னா அது இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டியூட், யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், ஜெயிலு, டீ எஸ்டேட்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். ஈட் ரைட் கேம்பஸ் அது வளாகம். இப்போ ஈட் ரைட் ஸ்கூல்னா ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடியது. ஈட் ரைட் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஏம் அட் கிரியேட்டிவ் அவேர்னஸ் அபவுட் ஃபுட் சேஃப்டி, நியூட்ரிஷன், ஹைஜீன் அமாங் ஸ்கூல் சில்ட்ரன். ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கம். த்ரூ தெம் அமாங் த கம்யூனிட்டி அட் லார்ஜ். சில்ட்ரன்ஸுக்கு ஒரு விஷயம் போய் சேர்ந்துன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்ப வேகமா ஒரு விஷயம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில்ட்ரனை ஒரு ஏஜென்ட்டா யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஈட் ரைட் ஸ்கூல் அப்படின்ற இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? மெசேஜ் டெலிவர்ட் டு த்ரூ சில்ட்ரன் ஹேவ் a potential to usher in behavioral changes and கல்ச்சர் ஆஃப் சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட். பிஹேவியரல் சேஞ்சஸை உண்டு பண்ணக்கூடியது. அடுத்து சொசைட்டிக்கு இது வந்து ஒரு சேஞ்சஸை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ன வரைக்கும் எத்தனை ஸ்கூல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஈட் ரைட் ஸ்கூல்ல அப்படின்னா 1,52,222 ஸ்கூல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல வந்து ஐஐடி அந்த ஃபர்ஸ்ட் எந்த கேம்பஸ் வாங்குனுச்சு அப்படின்றது ஈட் ரைட் கேம்பஸ் முக்கியம். இதுல அவ்வளவு முக்கியம் இல்லை. இத்தனை ஸ்கூல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும். இதுக்கும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ்ல ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் அப்படின்றத ஒருத்தங்க நியமிப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் HWA, இதை வந்து ஒரு அப்ரிவேஷன்ல கேட்கலாம். HWA ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் அப்படின்றவங்கள நியமிச்சு அந்த மூலயமா ஈட் ரைட் ஆக்டிவிட்டிஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈட் ரைட் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன? ஒரு படம் வரைதா இருக்கலாம். எப்படி வந்து சஸ்டைனபிளா ஒரு வந்து உணவுப் பொருட்களை நம்ம வந்து பாதுகாக்கிறது, ஃபுட் வேஸ்ட் இல்லாம எப்படி உணவுப் பொருளை இது பண்றது, ஃபுட் வேஸ்ட் ஆனா என்ன தீங்கு வரும், ஃபுட் வேஸ்ட்டை நம்ம இது பண்ணும்போது கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட் ஆகுது. இப்போ வந்து ஃபுட்டை வந்து சில பேர் வந்து ஏழையா இருப்பாங்க. அந்த ஏழையா இருக்கிறவங்களுக்கு உணவுப் பொருளே கிடைக்காம இருக்கலாம். இப்போ அதை பத்தின ஒரு கிரியேட்டிவ் சேலஞ்சஸை வினாடி வினா போட்டி வைக்கலாம். ஃபுட்டை பத்தின ஒரு பேசிக்கான வினாடி வினா போட்டி வைக்கலாம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலயமா மானிட்டர் அண்ட் எவாலுவேட் பண்ணி அவங்களே அந்த ஈட் ரைட் ஸ்கூல் சர்டிபிகேஷன் அப்படின்ற அந்த சர்டிபிகேஷனை வழங்குவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அம்பாசிடர் இது பண்ணணும். ஈட் ரைட் ஆக்டிவிட்டிஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மானிட்டர் அண்ட் எவாலுவேட், அந்த ஈட் ரைட் ஆக்டிவிட்டிஸை எவாலுவேட் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. ஈட் ரைட் ஸ்கூல் சர்டிபிகேஷன் கொடுக்குறது. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆரஞ்சு புக் அப்படிங்கிறது ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இன் தி ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஈட்டிங் ஹேபிட்ஸை பத்தி சொல்லக்கூடியது ஆரஞ்சு புக். எல்லோ புக் அப்படின்றது ரைட் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன். எல்லோ புக் எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்கூல் சில்ட்ரன். தீஸ் ஆர் தி ஏஜ் அப்ராப்ரியேட் இன் 2 வால்யூம்ஸ். 2 வால்யூம்ஸ் இருக்கு. 2 வால்யூமா இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் கிரேட் 1 to 8, 1ல இருந்து 8 வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு எல்லோ புக்கு அவைலபிள் இன் 11 லாங்குவேஜ். எத்தனை லாங்குவேஜ்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா 11 லாங்குவேஜ். இங்கிலீஷ் வெர்ஷன் ஜிக்ஷா நேஷனல் டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதுல வந்து போட்டிருக்காங்க. கிரியேட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸ் அக்ராஸ் இந்தியா. இந்த ஈட் ரைட் ஸ்கூல் ப்ரோக்ராமை பத்தி ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு எல்லோ புக்கை ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து 1வது இருந்து 8வது வரைக்கும் இருக்கக்கூடியது. 2 வால்யூம்ஸ் இருக்குது. 11 லாங்குவேஜஸ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல தீக்ஷா நேஷனல் டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் அந்த இதுல வந்து இது பண்ணிருக்காங்க. இதை யார் தயாரிச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி புக் ஃபர்ஸ்ட் எல்லோ புக் கொடுப்பாங்க. அடுத்து ஆக்டிவிட்டி புக், நிறைய ஆக்டிவிட்டி புக் சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸை பத்தின ஆக்டிவிட்டி புக்கை ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து கம்பேட்டிங் அடல்ட்ரேஷன் கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது டாட் அப்படின்ற புக்கை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல வந்து 100 ஈஸியான டெஸ்ட் இருக்கும். வீட்லயே வந்து நம்ம கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 100 ஈஸியான டெஸ்ட் இருக்கும். இந்த டாட் அப்படின்றதுக்கான விரிவாக்கம் டிடெக்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் ரேபிட் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த டாட் புத்தகம் மூலயமா இப்போ ஆர்டிஃபிஷியல் கலரா இருக்கலாம், தீங்கு விளைவிக்கக்கூடிய டாக்ஸிக் கலர்ஸா இருக்கலாம், இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எளிமையான முறையில நம்ம வந்து எப்படி கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது அதை பத்தி அந்த டாட் புத்தகத்துல போட்டிருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி மேஜிக் பாக்ஸ்ங்கிறது அந்த ஃபுட் அடல்ட்ரேஷன்ல ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல ஈஸியான டெஸ்ட்டை நம்மளே பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் சில்ட்ரன்ஸே ஈஸியான டெஸ்ட்டை பண்ணி பார்க்கறதுக்கு அயோடின் இருக்கும். அடுத்து வந்து சில கெமிக்கல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஈஸியான டெஸ்ட்டை நம்மளே பண்ணி பார்க்கலாம். ஃபுட் சேஃப்டி மேஜிக் பாக்ஸ்ல 100 ஈஸி டெஸ்ட் டு செக் ஃபுட் அடல்ட்ரேஷன் மேக்ஸ் சயின்ஸ் ரெலவெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 100 ஈஸி டெஸ்ட் உடைய ஒரு கிட் ஃபுட் சேஃப்டி மேஜிக் பாக்ஸ் அப்படின்றது இருக்கும். ரிசோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர். HWA ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் அவங்களுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அடுத்து வந்து சேஃப்டி ஹெல்த் கிளப், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாத்தையும் சேர்த்து
ஸ்டூடெண்ட் ஹெல்த் கிளப் அப்படின்றத உருவாக்கும். இது எல்லாமே வந்து ஈட்ரைட் ஸ்கூலோட தொடர்புடையது. எல்லாமே வேற வேற இதா அப்படின்னு நீங்க எடுத்துக்கூடாது. ஈட்ரைட் ஸ்கூல் கீழ்கண்டவற்றில் ஈட்ரைட் ஸ்கூலோட எது தொடர்புடையது அப்படின்னு கேட்டா டாட்டு ஈட்ரைட் ஸ்கூலோட தொடர்புடையதான். ஃபுட் சேஃப்டி மேஜிக் பாக்ஸ் ஈட்ரைட் ஸ்கூலோட தொடர்புடையதான். ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் ஈட்ரைட் ஸ்கூலோட தொடர்புடையதான். இப்போ இந்த ஃபுட் சேஃப்டி மேஜிக் பாக்ஸ்ல எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு கேட்பாங்க. 100 ஈஸி டெஸ்ட், சயின்ஸ் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டாட்டு புத்தகத்துல 100 ஈஸி ரேபிட் மெத்தட் ஆஃப் டிடெக்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த ஈட்ரைட் மேட்ரிக்ஸ் எதை வச்சு மார்க் போடுறாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மானிட்டர் அண்ட் எவாலுவேஷன் கொடுத்துருந்தோம்ல, இந்த ஈட்ரைட் மேட்ரிக்ஸ் எதை வச்சு இது பண்றாங்க. ஈட்ரைட் ஸ்கூல் மேட்ரிக்ஸ் ஹேவ் பீன் கான்செப்சுவலைஸ்டு பை எஃப்எஸ்எஸ்ஐ தான் கான்செப்ட் பண்றாங்க. இந்த ஈட்ரைட் மேட்ரிக்ஸை வச்சு தான் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் டூல் டு அசிஸ்ட் கிரியேட் சேஃப் அண்ட் ஹோல்சம் என்விரான்மெண்ட் ஃப்ரம் தி சைல்டு. சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் ஃபார் த சில்ட்ரன். அந்த சில்ட்ரனுக்கு எப்படி வந்து மானிட்டர் பண்ணலாம் அப்படின்றதான் ஈட்ரைட் மேட்ரிக்ஸ் இது வந்து ஒரு மார்க் போடுற இதுதான். Amalgamation. This matrix is an amalgamation of prerequisite and desirable that each and every school must incorporate in the management. இந்த ஈட்ரைட் மேட்ரிக்ஸை எல்லாருமே அவங்களுடைய ஸ்கூல் ப்ரீரிக்வைசைட்டா அவங்களுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சிங் ப்ராக்டிசஸ்ல இன்கார்பரேட் பண்ணிருக்கணும். அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணாதான் உங்களுக்கு ஈட்ரைட் ஸ்கூல் அப்படின்றது சர்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன சார், அப்படி என்ன டிசைரபிள் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா செக்ஷன் ஏ மார்க்கிங் ஸ்கீம். ஏதாவது மார்க்கிங் ஸ்கீம் மாதிரி தான். செக்ஷன் ஏல டு பி ஃபில்டு பை ஆல் ஸ்கூல் ஹேஸ் 32 மார்க்ஸ். யார் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் 32 மார்க் போட்டுருவாங்க. செக்ஷன் பி ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ப்ரொவைடட் ஐஎஃப்ஏ சப்ளிமெண்ட் அண்ட் டிவார்மிங் டேப்லெட்ஸ். இதுக்கு வந்து 2 மார்க். ஒரு ஸ்கூல்ல ஐஎஃப்ஏ சப்ளிமெண்ட்ஸ் டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்கன்னா செக்ஷன் பில கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு 2 மார்க். எந்தெந்த ஸ்கூலு ஈட் சேஃப், ஈட் சஸ்டைனபிள், ஈட் ஹெல்தி ப்ராக்டிசஸை பத்தி ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் போட்டு அதை பத்தின இது வந்து வைக்கிறாங்களோ காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 32 மார்க். அதுவும் இல்லாம ஐஎஃப்ஏ டேப்லெட்ஸ் டிவார்மிங் டேப்லெட் போலிக் ஆசிட் டேப்லெட் டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் 2 மார்க். செக்ஷன் சில என்ன கொடுக்குறாங்கன்னா ஈட்டிங் அண்ட் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டிஸ். சில பேர் வந்து தரையில உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்கூல்ல ஃபுட் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தனி இடம் ஒதுக்கி இருந்தா அவங்களுக்கு வந்து 12 மார்க். இப்போ மொத்தமா 32, 34, 44, 46 மார்க். இந்த 46 மார்க் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு ஈட்ரைட் ஸ்கூல் சர்டிபிகேஷன் கொடுப்பாங்க. செக்ஷன் ஏல மினிமம் 75% மார்க் வாங்கிருக்கணும். 75%னா 32 மார்க்ல 24 மார்க் வாங்கிருக்கணும். செக்ஷன் ஏ பிளஸ் பி ரெண்டுமே சேர்த்து 32 பிளஸ் 2 34 மார்க்ல 25 மார்க் வாங்கிருக்கணும். செக்ஷன் ஏல வந்து 75% வாங்கிருக்கணும். செக்ஷன் பில 50% அட்லீஸ்ட் 1 மார்க்காவது வாங்கிருக்கணும். ஐஎஃப்ஏ சப்ளிமெண்ட் கொடுத்துருக்கணும், டிவார்மிங் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கணும். அடுத்து வந்து செக்ஷன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இது மூணுத்தையுமே சேர்த்து அவங்க வந்து 46 மார்க் 31 மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈட்ரைட் ஸ்கூல் அப்படின்ற அந்த சர்டிபிகேஷன் கொடுக்கணும். செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈட் சேஃப், ஈட் ஹெல்தி, ஈட் சஸ்டைனபிள் ஹேபிட்ஸை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸை வச்சு ஹெல்த் வெல்னஸ் அம்பாசிடர் வந்து போட்டிருக்கணும். அவங்களுக்கு வந்து சில ஆக்டிவிட்டிஸை கண்டக்ட் பண்ணிருக்கணும். அடுத்து வந்து மானிட்டரி எவாலுவேஷன் ஈட்ரைட் மேட்ரிக்ஸ்ல மானிட்டரி அண்ட் எவாலுவேஷனை பண்ணிருக்கணும். முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? 32 மார்க். அடுத்து அவங்களுக்கு ஐஎஃப்ஏ டேப்லெட் டிவார்மிங் டேப்லெட் தான் 2 மார்க் செக்ஷன் பில. அடுத்து அவங்களுக்கு ஈட்டிங் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 12 மார்க். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி இந்த 3 இதையும் சேர்த்து 31 மார்க் வாங்கினா அவங்களுக்கு ஈட்ரைட் ஸ்கூல் சர்டிபிகேஷன் கொடுக்கலாம். அடுத்து ஈட்ரைட் ஸ்கூல் சர்டிபிகேஷன் வுட் நாட் ரிக்வயர் தேர்ட் பார்ட்டி ஆடிட். இப்போ ஈட்ரைட் கேம்பஸுக்கு தேர்ட் பார்ட்டி ஆடிட் தேவை. இதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆடிட் தேவையா அப்படின்னு சொன்னா தேர்ட் பார்ட்டி ஆடிட் தேவை இல்லை. அன்லைக் அதர் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ. இதை கேட்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஈட்ரைட் ஸ்கூலுக்கு தேர்ட் பார்ட்டி ஆடிட் தேவையில்லை. இட் வுட் பி பேஸ்ட் ஆன் செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் மோட். செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் மோடுக்கு தான் இது வந்து முக்கியமானது. இதை வந்து செல்ஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம ஈட்ரைட் இந்தியா அப்படின்னா என்ன பார்த்தோம். ஈட்ரைட் இந்தியால மேஜரா அந்த ஈட்ரைட் இந்தியாவோட நோக்கம் என்ன, அதோடைய பிரின்சிபிள் என்ன, அது யாரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வரப்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ஈட்ரைட் கேம்பஸ் அப்படின்ற ஸ்கீம் பார்த்தோம், ஈட்ரைட் ஸ்கூல் ஸ்கீம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து அடுத்து ஈட்ரைட் இந்தியாவில் வரக்கூடிய மற்ற ஸ்கீம்ஸையும் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.